குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் அந்த தளம் வந்து தனியாருக்கு விட போகிறாங்க அப்படின்னு செய்திகள் தொடர்ச்சியாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இது ஒன்றிய அரசினுடைய வழக்கமான திட்டம் தான். ஆக்சுவலாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் தாறுமாறாக தனியாருக்கு கொடுப்பது என்பது நடந்து கொண்டே இருக்கு. ராக்கெட் ஏவுதளத்தை தனியாரிடம் ஒப்படைக்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை ஏன் கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு? இந்திய கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் வரல. கவர்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அடிப்படையான நோக்கம். ஆனால் ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோடைய வளர்ச்சியை பற்றின ஒரு விஷயம். இதில் வந்து தனியார்கிட்ட ஒப்படைச்சோம்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு கேள்விக்குறியாகுதுல்ல. ஆமாம், நிச்சயமா. இதில் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான நோக்கம் இதில் இருக்கக்கூடாதுல்ல. இதில் ப்ராஃபிட்டே இல்லை, நட்டம் தான். அப்போ இது யார்கிட்ட இருந்து வந்த பணம்? சாதாரண விவசாயிகள்கிட்ட தேசம் என்று சொல்லி நீங்கள் அதை பிடுங்கிட்டு இப்போ தனியார்கிட்ட கொடுக்குறீங்க. நம்ம சட்டப்படி தப்பு இல்லை, தப்பு தான் உங்களோட சட்டமாக இருக்குது. சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருக்க பணத்தை எல்லாம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறாங்க. இந்த ட்ரஸ்ட்டு போன 2024 தமிழ்நாடு பிஜேபிக்கு 125 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நாட்டுடைய எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. இல்லை, காங்கிரஸ் இதில் என்ன பண்ணும்? காங்கிரஸ் கேஸ் போட முடியாத எதிர்த்து சட்டத்தை தப்பா எதுக்காது. காங்கிரஸ் தான் நியோ லிபரல் அஜெண்டாவினுடைய இனிஷியேட்டர். சரி, காங்கிரஸ் கேள்வி கேட்கல, அவங்க தொடங்கி வச்சது அவங்க தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் இதை கேள்வி கேட்கலாம், கட்டாயமாக கேட்கலாம். ஆனால் எல்லாரும் அமைதி அப்படிங்க. அதர் தான் லெஃப்ட்டு பெரும்பாலான கட்சிகள் தனியார் மயமாக்கலை பற்றியோ தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறதை பற்றியோ அவங்க கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் இந்த ராக்கெட் ஏவுதள விஷயத்தில் இந்தியாவுடைய இறையாண்மை பாதுகாப்பை கேள்விக்குறியாகுதுல்ல. அதை பற்றி யாருக்கு கவலை? அதை பற்றி பெரும்பாலான கட்சிகள் அதை கவலைப்படுறதே கிடையாது. எதிர்கட்சியும் கேட்கல, ஆளுங்கட்சியும் பேசல. அதான் அப்போ ரெண்டு அரசியல் கட்சியுமே பிஜேபியோட அதை தான் லெஃப்ட் இந்தியாவில் இந்த தனியார் மயம் குறித்து மற்றவங்களுக்கு அது ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு வழிமுறை என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் அந்த தளம் வந்து தனியாருக்கு விட போகிறாங்க அப்படின்னு செய்திகள் தொடர்ச்சியாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, இது ஒன்றிய அரசினுடைய வழக்கமான திட்டம் தான். ஆக்சுவலாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் தாறுமாறாக தனியாருக்கு கொடுப்பது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இதை ஒட்டித்தான் ஏராளமான சட்ட திருத்தங்களும் மற்ற விஷயங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஆரவள்ளி மலைத்தொடரை சம்மந்தமான பிரச்சனையை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் தலையிட்ட பிறகு இல்லை, அதை நாங்கள் டச் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இன்றைக்கி வரை எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வெறும் கம்யூனல் ஆங்கிள் மட்டும் அதில் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் மலைகளில் இருக்கக்கூடிய படிமங்களை, கனிம படிமங்களை வெட்டி எடுப்பதற்கு நீங்கள் அது வந்து பழங்குடியினர் வசிக்கிற பகுதிகளில் இன்னொருத்தர் நிலம் வாங்கிறது போகிறது அதிலெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ இதை நீங்கள் அப்படி பண்ணுவதன் மூலமாக மாநிலம் முழுவதும் பழங்குடியினர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடலாம். இதுதான் நீங்கள் வந்து காஷ்மீர்லேயும் வந்து அதில் ஒரு கம்யூனல் ஆங்கிளும் உண்டு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே லித்தியம் கிட்டத்தட்ட 50,000 டன் வரை லித்தியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லித்தியம் பேட்டரி தான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக வந்துட்டுருக்கு. இதே போல் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் நீங்கள் வந்து அதானிக்கும் அந்த இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு நிலக்கரி விற்பனையாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதானி தான். நீங்கள் மோனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட்னு முன்னால் இருந்தது. ஒருத்தருக்கு என்ன தொழிலை எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்கலாங்கிறது. இப்போ அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. நீங்கள் சீபோர்ட்டில் நம்பர் 1 வந்து அதானி, ஏர்போர்ட்டில் நம்பர் 1 வந்து அதானி. இந்த வகையில் தான் இது அதை விட ரொம்ப கொடூரமாக. இதெல்லாம் என்னென்னா மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட இடங்கள். இந்த இடத்த உட்காந்து உங்களுக்கு வந்து எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கி கொடுத்துட்டு சம்பாதிக்கிறத மட்டும் தனியாருக்கு கொடுக்குறது. இப்போ இந்த குலசேகரப்பட்டினத்தில் ஏன் மக்கள் இடத்த கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை செலவிட்டிருக்கோம்.
வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பல குடியிருப்புகள், அவங்க வாழ்விடமாக இருந்த குடியிருப்புகள், வாழ்வாதாரமாக இருந்த நிலங்கள், அதில் குடியிருப்புகளில் இருந்த கட்டடங்கள் இவ்வளவும் மொத்தமாக வெளியேற்றப்படுது. இந்த நிலங்கள்லாம் அரசு தான் கொடுக்குற காம்பன்சேஷனில், ஏன்னா அரசு கையகப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பொது நலனுக்காகத்தானே போகுது. இப்போ சாலை போடுவதற்கு அல்லது ரயில்வே அமைப்பதற்கு அல்லது ஒரு சிப்காட் அமைப்பதற்கு. இதுவே தனிப்பட்ட நபர்களுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ என்னென்னா, இது ஒரு பெரிய ராக்கெட் தளம், இது 2வது பெருசு, இதை நாங்கள் அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இலங்கையின் மேலே பறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கூடுதலாக எரிபொருள் ஸ்ரீஹரி கோட்டாவில் இருந்து அனுப்பினோன்னா இலங்கையை அவாய்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஆனால் வேறஸ் நீங்கள் குலசேகரம்பட்டினத்தில் வந்துச்சுன்னா அது அந்த தெற்கு நோக்கி போகிறதுல இலங்கையை பைபாஸ் பண்ணுறதுக்காக கூடுதலான எரிபொருள் செலவழிக்க வேண்டியது இல்லை என்றெல்லாம் சொல்லித்தான் உருவாக்கப்பட்டது. இது என்னன்னா, அரசு ஏற்கனவே தான் கையகப்படுத்தி வைத்திருந்த மக்களுடைய நிலங்களை தனியாருக்கு கொடுப்பது என்பது போக, நீங்கள் 24லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 24லையும் சரி 25லையும் சரி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த நாங்கள் கட்ட போகிறோம், தனியார் லான்ச்சிங் பேடாகவும் இது பயன்படுத்தப்படும் என்று. தனியார் ஒரு சேட்டலைட் உடனும் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பல இடங்கள்ல அப்படி இருக்குது. அதுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு இந்த இடம்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடம் மொத்தத்தையுமே தனியாரிடம் கொடுப்பது என்று முடிவெடுக்கிறாங்க. இது பொது சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்க்கிற ஒன்றிய அரசு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஏற்கனவே அக்வயர் பண்ணி வச்சுருந்ததை கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ தானே, இப்போ கிராமங்களில் யாராவது தனி நபர்கள் வரும்போது மண்ணல்றதுக்கு அந்த இடத்த காலி பண்ணுறது மாதிரி அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நிலங்களையும் வீடு இருக்கிற பகுதிகளையும் அவற்றையெல்லாம் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து இப்போ தனியார் கொடுக்க போகிறோங்கிறது. இது அப்பட்டமாக இந்திய மக்களுக்கு செய்கிற துரோகம். 2வது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அஃப்கோர்ஸ் இதில் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிற பலரும் கூட அரசு தானே இதை பண்ணுது, தேசத்தின் நலனுக்காக நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் தனியாருடைய நலனுக்காக இது கொடுக்கப்படும் என்றால் நிச்சயமாக அந்த ராக்கெட் தளத்தை அமைக்கிறதுக்கே அந்த மக்கள் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா, மொத்தமும் கட்டி முடிச்சுட்டு 1000 கோடி செலவு செஞ்சுட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேசத்துக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய துரோகம். இன்னொன்று, நாளைக்கு என்ன விதமான சேட்டிலைட் இங்கிருந்து அனுப்பப்படும் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் உங்ககிட்ட கிடையாது. ஒரு தனியார் உளவு பார்ப்பதற்கான சேட்டலைட்டை கூட விட முடியும். நீங்கள் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு கொடுத்த பிறகு நீங்கள் உள்ளே போகிறதுக்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் அவங்க தான் கட்டுப்படுத்துவாங்களே தவிர நீங்கள் ஒன்றும் கவர்மெண்ட்னால் பண்ண முடியாது. எனவே இது அடிப்படையில் தேசத்தின் பாதுகாப்பு, அதே போல் சாதாரண மக்களுடைய நலன், இவை அனைத்தையும் புறக்கணித்து விட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக செய்கிற அப்பட்டமான ஒரு அடியால் வேலை என்று தான் சொல்லுவோம். ராக்கெட் ஏவுதளத்தை தனியாரிடம் ஒப்படைக்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை ஏன் கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு, இந்திய கவர்மெண்ட்டுக்கு? இல்லை, கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் வரல. கவர்மெண்ட்டு இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அடிப்படையான நோக்கம் என்னவாக இருக்குது? நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி பத்திரிகையில், ஹிந்து பத்திரிகையில் இருக்குது, 48% ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி ஆகிருக்கு. இந்த 48% என்பது என்னென்னா, நீங்கள் $60 இறக்குமதி பண்ணுறோம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 48%ல் கிட்டத்தட்ட 55% யாருக்கு போகுதுன்னா, ரிலையன்ஸுக்கும் பெட்ரோநெட்னா இங்கே நயாரான்னு வச்சுருக்காங்கல்ல, நயாரா பெட்ரோல் பம்ப்ஸ், இவங்க 2 பேருக்கும் போகுது. இந்த பெட்ரோநெட் ஒரு ரஷ்யன் கம்பெனி, அதனுடைய சப்சிடரியாக இருக்கிற நயாராவுக்கும் போகுது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ரிலையன்ஸுக்கும் போகுது. ஓகே, ஏன்பா அது கொடுத்தா என்ன, அவங்களும் இங்கே தான் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இப்படி நம்ம ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால அமெரிக்கா நம் நாட்டு பொருட்களின் மீது 100% வரி விதிச்சிருக்கு.
இந்த 100% வரினா என்னென்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகிற பொருட்கள் இங்கேருந்து கார்மெண்ட்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏற்கனவே 100% வரின்னா எவ்வளவு உற்பத்தியில் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 10 ரூபா வரியும் போட்டு அது 20 ரூபாயாக போய் சேரும். அப்போ நீங்கள் சர்வதேச சந்தைகளில் நம்முடைய பொருட்களுடைய விலை தாறுமாறாக உயர்ந்ததன் காரணமாக பங்களாதேஷில் இருந்தோ, இலங்கையில் இருந்தோ, அல்லது இந்தோனேஷியாவில் இருந்தோ, வியட்நாமில் இருந்தோ போகிற துணிகளோடு நம்மளால் போட்டி போட முடியாது. அப்போ போட்டி போட முடியலைன்னா தேங்கி நிற்கும். தேங்கி நின்னால் ஆலைகள் முழு அளவில் இயங்காது. ஆலைகள் முழு அளவில் இயங்கலைன்னா இங்கே இருக்க ஒரு பகுதி தொழிலாளிக்கு வேலை கிடைக்காது. இங்கே இருக்கிற தொழிலாளிக்கு வேலை கிடைக்கலைன்னா அவர் பாக்கெட்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகிற பணம் போகாது. போகலைன்னா அது வியாபாரம் நடக்காது. வியாபாரம் நடக்கலைன்னா ஏற்கனவே உற்பத்தி செய்கிற பொருள். நீங்கள் இது ஒரு பெரிய சைக்கிள். இந்த சைக்கிளை அவங்க ஏன் பண்ணுறாங்க? இதை அவங்க கொள்கையாக தான் வச்சுருக்காங்க. அப்போ இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா, இந்த தனியார் மயம் என்பதை அவர்களை பொறுத்தளவு அவங்க அப்படி தான், அதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அரசின் கையில் இருக்க வேண்டியதில்லை, இதை எல்லாத்தையும் தூக்கி தனியார்ட்ட கொடுத்துடலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை பற்றின ஒரு விஷயம். இதில் வந்து தனியார்ட்ட ஒப்படைச்சோம்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு கேள்விக்குறி ஆகுதுல்ல? ஆமாம், நிச்சயமா. இதில் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான நோக்கம் இதில் இருக்கக்கூடாதுல்ல? இதில் ப்ராஃபிட்டே இல்லை, நட்டம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது யாருக்கான நட்டம்? இங்கே பாருங்கள், இப்போ 1000 கோடி செலவு பண்ணியாச்சு ஆல்ரெடி. அவங்க சொல்லியிருக்கிறபடி 986 கோடியோ இன்னும். ஆமாம், 986 கோடி. அப்படின்னா 1000 கோடி ரூபா. இந்த 1000 கோடி ரூபாய் என்பது நீங்கள் நிலம் கையகப்படுத்துதலுக்கு நீங்கள் கொடுத்த காம்பன்சேஷனோட பார்த்தீங்கன்னா, இதை தனியார் காம்பன்சேஷனுக்கு தனியார் தான் கையகப்படுத்தினாங்கன்னா இதை போல் 2 மடங்கு கொடுக்க வேண்டியது. ஒரு 200 கோடி 300 கோடி கொடுக்குறாங்கன்னா அது இன்னும் கூடுதலாக மாறி இருக்கும். அப்போ இது யார்கிட்ட இருந்து வந்த பணம்? சாதாரண விவசாயிகள்கிட்ட தேசம் என்று சொல்லி நீங்கள் அதை பிடுங்குறீங்க. பிடிங்கிட்டு இப்போ தனியார்கிட்ட கொடுக்குறீங்க. நம்ம சட்டப்படி தப்பு இல்லை, தப்பு தான் உங்களோட சட்டமாக இருக்குது. நீங்கள் சட்டப்படி தப்புன்றீங்கல்ல, தப்பு பண்ணுறது தான் சட்டம்னு அவங்க மாற்றின பிறகு அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது நிறையா தப்பை இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் பிஜேபியை நீங்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஆன்டி பிஜேபிங்கிறதே ஒரு இந்த காலத்தினுடைய பிரதானமான எதிர்க்கட்சிகளுடைய ஒரு அம்சமாக இருக்குன்னா, எல்லாரும் இந்த ஆங்கிளில் இருந்து இல்லை. ஆனால் லெஃப்ட்டு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதுவரை மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்த எல்லா செல்வங்களையும் கொண்டு போய் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியார்ட்ட கொடுக்குறாங்க. தனியார்ட்ட கொடுப்பதன் மூலமாக ஏராளமான நிதியை சட்டத்துக்கு புறம்பான வழிகளில் அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அதை வச்சே தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ இது வந்து பரஸ்பரம் முதலாளிகளுக்கும் இவங்களுக்கும். நீங்கள் இந்த அரசாங்கம் ஒரு கொள்கை வகுத்திருக்கு, நீங்கள் அதோடலாம் சேர்த்து பார்த்தா தான் தெரியும். அதாவது சிப்பு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம், மைக்ரோ சிப்புன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம்னு சொல்கிறாங்க. எப்படி ஊக்குவிக்கிறாங்கன்னா, 50% ஃபண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கும். எந்த மாநிலத்தில் அவங்க அந்த சிப் இண்டஸ்ட்ரி வருதோ அந்த மாநிலம் 20% கொடுக்கும். யார் ப்ரொமோட்டரோ அவர் 30% கொடுப்பார். ஆனால் 100% உரிமை யாருக்கு? அந்த தனியாருக்கு. இதில் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி அவங்க வந்து ட்ரையம்ப்னு ஒரு இது வச்சுருக்காங்க, எது ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க. சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருக்க பணத்தை எல்லாம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறாங்க. இந்த ட்ரஸ்ட்டு போன 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிஜேபிக்கு 125 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல்னு இணையதள பத்திரிகை இருக்கு இல்லையா, அவன் வந்து 125 கோடி ரூபா இவங்களுக்கு எது டொனேஷன் கொடுக்கணும்னு பார்க்குறான். அப்போ இந்த ட்ரையம்ப்ங்கிற இந்த ட்ரஸ்ட்டு யாருக்கு சொந்தம்னு பார்க்குறான். ஒரே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பா குரூப்ஸ், ஏஐடி பேரி, கோரமண்டல் ஃபெர்டிலைசர், டிஐ சைக்கிள், இவங்ககிட்ட இருந்து தான் வருது. சரி, அவங்க ஏன் இதை கொடுக்குறாங்க? அப்போ வழக்கமாக பிஜேபிக்கு ஆதரவாளர்களான்னு போய் பார்த்தா லாஸ்ட்டு 10 இயர்ஸில் 21 கோடி கொடுத்துருக்காங்க. சராசரியாக பார்த்தா 2 கோடி. அப்போ ஏன் இந்த வருஷம் 125 கோடின்னா, அவங்க அஸ்ஸாமில் ஒரு சிப் இண்டஸ்ட்ரி வைக்கிறதுக்காக, மைக்ரோ சிப் இண்டஸ்ட்ரி உருவாக்குறதுக்காக 50+20 70% இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதில் ஒரு பகுதியை இங்கே கொடுக்குறாங்க. இதுதான் ஸ்க்ரோல் சொல்லியிருக்கிறது. இது டாட்டாவுக்கு பொருந்தும், வேறு சில நிறுவனங்களுக்கு பொருந்தும். அவங்கக்கிட்ட இருந்து ஏராளமான பணத்தை வாங்குறது.
நீங்கள் பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் போட்டவன் நீங்கள் வந்து ஏதாவது லாபம் எதிர்பார்ப்பானே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ சமீப காலத்தில் வரக்கூடிய பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸுக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவர்களே அப்படியே அதையெல்லாம் எடுத்து மக்களிடம் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதில் சிரமம் வருதுங்கிறதுனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக அரசாங்கமே அதை எனக்கு வேணும்னு வாங்கி இப்படி கொடுக்குது. ஆனால் இப்படி சட்டப்படி தப்பு. இப்போ நாட்டுடைய எதிர்க்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுங்கிற நிறைய கேள்விகள் இருக்குல்ல. காங்கிரஸ் இதில் என்ன பண்ணும்? காங்கிரஸ் கேஸ் போட முடியாத எதிர்த்து சட்டத்தை தப்பா எதுக்காது காங்கிரஸ் தான் நியோ லிபரல் அஜெண்டாவினுடைய இனிஷியேட்டர். நீங்கள் மன்மோகன் சிங்கை வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய நேர்மையை யாரும் சந்தேகிக்க முடியாது. ஆனால் அவருடைய பாலிசிஸ் இருக்குல்ல, அது ரொம்ப எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்கறது அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க துவக்கி வச்சாங்க, இவங்க அதனுடைய உச்சத்துக்கு போகிறாங்க. சரி, காங்கிரஸ் கேள்வி கேட்கல, அவங்க தொடங்கி வச்சது அவங்க தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியிலும் இதை கேள்வி கேட்கலாம். கட்டாயமாக கேட்கணும். ஆனால் எல்லாரும் அமைதி அப்படிங்கிறது என்னன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் இதில் அதர் தேன் லெஃப்ட்டு பெரும்பாலான கட்சிகள் தனியார் மயமாக்கலை பற்றியோ தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கறத பற்றியோ அவங்க கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் இந்த ராக்கெட் ஏவுதள விஷயத்தில் இந்தியாவுடைய இறையாண்மை பாதுகாப்பை கேள்விக்குறியாகுதுல்ல. நிச்சயமாக நீங்கள் அதை பற்றி யாருக்கு கவலை? அதை பற்றி பெரும்பாலான கட்சிகள் அதை கவலைப்படுறதே கிடையாது. உங்கள் ஊரினுடைய இயற்கை உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் உற்பத்தி செய்கிற இது இருக்கு இல்லையா, ஆயுதங்கள், இராணுவத்துக்கான ஆயுதங்கள் முழுக்க அது தனியாற்று போயிடுச்சு பிஜேபி வந்த பிறகு. இந்த ஆயுதத்தை அவன் இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்போ அமெரிக்கா ஏற்கனவே நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தபோது அந்த F-16 ரக விமானங்கள் 2 பேர்கிட்ட இருந்தது. அவனை பொறுத்தளவில் என்னன்னா, இந்தியாவுக்கு விற்கிறதா பாகிஸ்தானுக்கு விற்கிறதா இல்லை, உங்களுக்கு கொடுப்பான், காசு கொடுத்தா நீங்கள் கொடுப்பான். முதலாளியோட இது என்னது? செண்டு விற்றா லாபம் கிடைக்குன்னா செண்டு விற்பான், சேரு விற்றா லாபம் கிடைக்கும், சாக்கடை விற்றா லாபம் கிடைக்கும். சாக்கடை விற்பதும் கூட ஒரு தொழில் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏராளமான மருத்துவ கழிவுகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூத்துக்குடி துறைமுகம் வழியாக இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்து அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிடுவான். ஏன்னா நம்ம ஊரில் அந்த அவேர்னஸ் கிடையாது. அப்புறம் பெரிய ரகலையெல்லாம் பண்ண பிறகு அவங்க நிறுத்துனாங்க. ஏன்னா மருத்துவ கழிவுகள்னால நிறையா பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது. எனவே இவங்களுக்கு லாபம் மட்டும்தான் முக்கியமே தவிர, லாபம் பார்க்குறதுக்கு தானே வேலை பார்க்குறேன். செண்டை விற்றா கூடுதல் லாபம் கிடைக்கும்னா செண்டை விற்பேன், சேரை விற்றா, சகதியை விற்றா அல்லது சாக்கடையை விற்றா லாபம் கிடைக்கும்னா அதை பார்ப்பேன். நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணுங்கிறது தான் அவங்களுடைய பாயிண்ட். இஸ்ரோ கட்டின அந்த ராக்கெட் ஏவுதளத்தை ஒரு தனியார்கிட்ட ஒப்படைச்சா நாளைக்கு அந்த தனியார் ஏஜென்சி மீது ஒரு சைபர் அட்டாக் நடக்குது அப்படின்னா ராக்கெட் லான்ச்சரே நின்று போயிடுமா? அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகாத ராக்கெட்டை லான்ச் பண்ண முடியாது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது ஸ்ரீஹரி கோட்டாவே எவ்வளவு நாளைக்கு அரசின் கையில் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த அரசாங்கம் அதை பொறுத்தளவில் இது அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. டு பி இன் பிஸ்னஸ் இஸ் நாட் த பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு மார்கரெட் தாட்சர் ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸ் பண்ணுறது எங்கள் வேலை இல்லை அப்படின்னு. இப்போ இவரே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஆக்சுவலாக அது அன்னோட்டிஸ்டாக போய்கிட்டே இருந்தது. அவர் என்ன சொன்னார், நான் ஏன் ஹாஸ்டல் கட்டணும், ஹாஸ்டலை ப்ரைவேட்டுக்கு கட்ட விடுறேன், ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டை விட எஃபிஷியண்ட்டாக பண்ணுவாங்க. இப்படி ஒரு அமைப்பின் உள்ளிருந்து அந்த அமைப்பை அப்போ நீங்கள் இப்போ என் கட்சி சரியில்லைன்னா இன்னொரு கட்சியோடு நான் போய் சேர்ந்துறது மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் கவர்மெண்ட்டு, இவர் மேனேஜ் பண்ணுறது கவர்மெண்ட்டினுடைய ஒழுங்காக பண்ண மாட்டாங்க பணம். இந்த பணத்தை இவர் யாரோ ஒருத்தரை மனசில் வச்சுட்டு சொல்கிறாருன்னா இவரை மட்டும் எப்படி நம்ப முடியும்? பட் தனிப்பட்ட முறையில் திரு சித்திக் மேலே நான் பலர்கிட்டையும் கேட்டதில், இல்லை அவர் நல்ல ஆஃபீஸர், நேர்மையான ஆள், நான் ராஜீவ்காந்தியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன், பல நேரத்தில் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். பட் அதனால தான் நான் முதலே மன்மோகன் சிங்கை சொன்னேன். மன்மோகன் சிங் தனிப்பட்ட முறை முதலாளித்துவம் என்பதே ஊழலும் மோசடியும் சேர்ந்தது தான். எனவே முதலாளித்துவத்தை ஊக்குவிப்பது என்பது நீங்கள் ஊழலை ஆதரிப்பது தான். நான் பணம் வாங்கலைங்கிறதுனால அது ஊழல் இல்லாமல் ஆயிருமா? அதுவும் சேர்ந்து ஊழல் தான்.
எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு அந்த குரலை ஓங்கி எழுப்பணும். இல்லை சரி கிடையாது அப்படின்னு. அது அரசாங்கம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வலுவாக குரல் கொடுக்க வேண்டிய இஷ்யூ அது. விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் எதிர்கால இந்தியாவில் விண்வெளித்துறையில் யாருடைய கை ஓங்கி இருக்க போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. வெளிநாடுகள் நினச்சா கூட ஈஸியாக நம்ம நாட்டுக்குள்ளே இருந்தே சில சைபர் அட்டாக்கையோ இல்லை ராக்கெட் வச்சு நம்மளே அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இப்போ புதுசாக உருவாக்கி இருக்குது. இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தெரியலை அப்படிங்கிற கேள்விகள். தெரியலைங்கிறதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு தெரியும். அதை பற்றி அப்போ நாட்டு மக்கள் மீது கவலை இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பேசிக்காக கவலை இல்லைங்கிறது தான். நீங்கள் முதலாளித்துவ பத்திரிகைகளும் ஊடக நிறுவனங்களும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இப்போ அயதுல்லா கமேனி தாக்குதல், ஒரு 40 காரு, நடுவில் எந்த காரில் இவர் இருக்காருன்னு தெரியாது. ஆனால் அவர்களால் இந்த காரை குறிவைத்து அடிக்க முடிஞ்சது. எங்கள் தொழில்நுட்பத்தை பார்த்தியா எவ்வளவு துல்லியமானதுன்னு அவனால் சொல்ல முடியுது. ஆனால் இது ஒரு கார், 40 காருக்குள்ளே ஒரு கார். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 168 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு ஸ்கூலை மொத்தமாக அடித்தாங்க. 168 குழந்தைகளும் செத்து. அது தவறாக போயிடுச்சுன்னு சொன்னான். ஒரு காரை குறிபார்த்து அடிக்கிறவனுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கூல் காம்பவுண்டை அடையாளம் காண முடியாதா? அதுதான் அவங்களோட. எனவே இன்றைக்கி உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தும் எந்த பகுதியையும் தாக்குதல் நடத்துவது என்பது சாத்தியம்தான். எனவே இந்தியாவுக்குள்ளே இருந்து தான் வர வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் இது கவர்மெண்ட்டில் இருக்கிறதுக்கும் ப்ரைவேட்டில் இருக்கிறதுக்கும், நீங்கள் வந்து ரெட்டை கோபுரத்தை நாங்கள் ஸ்டார் வார்ஸில் பெரிய ஆளுன்னு சொல்லும்போது ரெட்டை கோபுரம் தகர்க்கப்படலையா? நான் இப்படி குறிபார்த்து அடிக்கிறான்னு சொல்லும்போதே ஈரானில் அவங்களுடைய இராணுவ பலத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி வர நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது முதலாளித்துவம் நான் தனிப்பட்ட முறையில் அவர் என்பதை தாண்டி முதலாளித்துவமே மனிதகுல இருப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனவே அந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டியிருக்கு. அது பொதுவாக இவங்க யாரும் பேச மாட்டாங்க. சட்டமன்றத்தில் இன்றைக்கி அது கேள்விக்குள்ளாகிருக்கணும்ல, நேற்று கேள்விக்குள்ளாகிருக்கணும்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கானது, இதை எப்படா நீ தனியாற்ற கொடுத்தாயின்னு கேட்கணும். எதிர்கட்சியும் கேட்கல, ஆளுங்கட்சியும் பேசல. அதான் நிலைமை. அப்போ 2 அரசியல் கட்சியுமே பிஜேபியோட நீங்கள் அதை தான் லெஃப்ட்டு இந்தியாவில் இந்த தனியார் மயம் குறித்து மற்றவங்களுக்கு அது ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு வழிமுறை என்பதை தவிர வேறொன்றும் கிடையாது. ஒரு ராக்கெட் ஏவுதளத்தையே தனியார்ட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா இன் ஃபியூச்சரில் போலீஸையும் சரி இராணுவத்தையும் சரி தனியார்ட்ட ஒப்படைக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம்? இதுக்குள்ளே வரலைன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஜந்தர் மந்தரில் நடந்த தாக்குதலில் வெறும் போலீஸும் துணை இராணுவ படையும் இல்லாமல் யார் வந்தா? பேட்ச் இல்லாமல் போலீஸும் துணை இராணுவமும் பேட்ச் இல்லாமல் வந்தது. அது தவிர்த்து சிவில் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் பேர் வந்தான். அவன் யார்? அதான் சொல்கிறேன். நீங்கள் தனியார் போலீஸ் அவங்க வச்சுருப்பாங்க. தனியார் போலீஸ் வச்சுருக்காங்க. அப்போ அவங்களாம் தனியார் போலீஸா? தனியார் போலீஸான்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ விஜிலாண்டே குரூப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டீட்டெயிலாக இந்த கேள்வி விஜிலாண்டே குரூப்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த காலத்தில் ஒரு ட்ரெயின்டு ஆட்களை அவங்க வச்சுருக்காங்க. இதுக்கு முன்கூட்டியே தான் இன்னொன்று பண்ணுறாங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு பரந்த வலையினுடைய ஒரு கன்னியாக இருக்கும். ஏன் வந்து அக்னி வீர 5 வருஷத்தோடு வெளியே போக சொல்கிறாங்க? இந்த 5 வருஷம் முடித்து வெளியே வந்தவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து எல்லா விதமான ஆயுத பயிற்சியும் பெற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கான ஆட்களாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. யார்? தனியார் போலீஸ் மாதிரி, தனியார் இராணுவ மாதிரி அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா இராணுவ பயிற்சி பெற்ற பலரும் அவங்க வந்து இவங்களுடைய வேலையாட்களாக இவங்க நியமிக்கப்படும் போது சமூகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அது இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன இம்யூனிட்டி இருக்கும். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு தகராறு நடக்குதுன்னா 2 சிவிலியன்ஸுக்கு இடையில் நடக்கிற தகராறையும் ஒரு சர்வீஸ்மேன் அல்லது இப்போ தான் இராணுவத்திலேருந்து வந்திருக்காருன்னா அவர் மேலே அவருக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இதையெல்லாம் வைத்து கொண்டு அவர்கள் இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நினச்சி பார்க்கவே ரொம்ப அபாயகரமாக இருக்குது. நிச்சயமாக அதுதான். அது வந்து நீங்கள் வந்து அதை எப்படி சொல்கிறது? நீங்கள் வந்து இது முதலாளித்துவம் தன்னுடைய லாப நோக்கத்துக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதான் நான் சொன்னேனே, 100% வரியை கொடுப்பது நீங்களும் நானும்.
அதாவது அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% வரி போட்டு நம்ம எல்லார்ட்டையும் இருந்து பணத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கிரைசிஸ் வரும்போது கூட ரிலையன்ஸ் தன்னுடைய ஏற்றுமதியை நிறுத்தலையே. ஆமாம், நிறுத்தலை. நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்திய அரசாங்கமும் தயாராக இல்லை. நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, அவனுடைய லாபத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த 100% வரியில் கிட்டத்தட்ட 50%க்கு காரணம் யார்? ரிலையன்ஸ். ஆனால் நீங்கள் இதனுக்கான மொத்த சுமையும் சுமக்க போகிறது யார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள். எனவே இந்த சிஸ்டம் இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொல்ல சொல்ல நிறைய பேரதிர்ச்சிகள் தான் எனக்கு பார்க்க தோணுது. நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு விஷுவலாக கண் முன்னாடி வந்துட்டு போகுது. இந்தியாவே ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகிறது அப்படிங்கிற கேள்விகளை தான் எனக்கு முன்வைக்க தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, பொதுமக்கள் இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, அரசே சட்டத்தை மீறி இப்படி செயல்படும் பொழுது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைகள் பார்க்கும்போது தான் தெரியும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி.